ஜெனிக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல்ல பார்க்குற ஒவ்வொரு வியூவர்ஸ்க்கும் அதாவது சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம சுவையான காளான் பிரியாணி சிம்பிளா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் சொல்ற மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். அதே மாதிரி சிம்பிளா இருக்கும். நிறைய பிரியாணி வெரைட்டிஸ்லாம் நான் போட்டிருக்கேன். வேணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. நான் அதிகமாக மசாலா, கரம் மசாலா அது இதுன்னு எதுவுமே போட மாட்டேன். நான் சொல்ற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஏற்கனவே நான் குஸ்கா ரெசிபி போட்டிருக்கேன். அதுக்கு நிறைய வரவேற்பு இருந்தது. நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எல்லாருமே பாசிட்டிவான கமெண்ட் தான் கொடுத்துருந்தாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்களாமா. அதே மாதிரி இந்த காளான் பிரியாணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். காளான் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ காளான் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் 2 பாக்கெட் காளான் எடுத்துருக்குறேங்க. ஒரு பாக்கெட் 200 கிராம் வைப்பாங்க, 2 பாக்கெட் 400 கிராம். இது 2 டைம் தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி லைட்டாக மேலே தேய்ச்சி விடுங்க. அந்த அழுக்கெலாம் சுத்தமாக போயிடும். காளான் பார்த்திங்கன்னா எப்பயும் வாங்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷான காளானாக வாங்கிக்கோங்க. அந்த மேல் பக்கம் பாருங்கள், அடியில் நல்லா கவர் ஆகிருக்கும், கொஞ்சம் கூட கேப் இல்லாமல். அதுதான் ஃப்ரெஷ்ஷான காளான். அதே மாதிரி நம்ம கட் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப உள்ள பிளாக்காக இருக்கக்கூடாது. இப்போ 2 டைம் நல்லா காளான் அலசிட்டேன் பாருங்கள். இந்தளவுக்கு சும்மா லைட் ப்ரௌனாக தான் இருக்கணும். ரொம்ப கருப்பு கலராக ஆகியிருந்ததுன்னா அது பழைய காளான். இப்போ இந்த காளான்லாம் 2 பீஸாக கட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் காளான் பெரிய பீஸாக போட்டிங்கன்னா தான் சாப்பிட்றதுக்கு நமக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப சின்னதாக இருந்ததுன்னா அந்த காளான் தேடி பிடிக்க முடியாது. இப்போ காளான் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ அரிசி எடுத்துக்கலாம். நான் சீரக சம்பா அரிசி 3 டம்ளர் எடுத்துருக்குறேன். இதோட அளவு 600 கிராம் வெயிட் கணக்கில் போட்டிங்கன்னா இதை ஒரு டைம் மட்டும் லைட்டாக அலசிட்டு இது 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். 2-3 டைம் அலசினிங்கன்னா அதோட வாசனையெல்லாம் போயிடும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இது வரைக்கும் ஜெனிக்கு சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதெல்லாம் செய்யுங்க. இப்போ ஒரு பிரியாணி பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 300 கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இன்னும் நான் அடுப்பு பற்ற வைக்கல, ஆயிலும் சேர்க்கல. ஒரு 3 பிரியாணி இலை கிள்ளி போட்டுக்கோங்க. ஒரு 10-12 கிராம்பு சேர்த்துருக்குறேன். ஒரு பெரிய துண்டு பட்டை ஒரு 6லேருந்து 5 வரைக்கும் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 5 ஏலக்காய் நான் சேர்த்துருக்கேன், பெரிய ஏலக்காய். சின்னதாக இருந்ததுன்னா 6 சேர்த்துக்கோங்க. இப்போது இது கூட 150 ml நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட எந்த குக்கிங் ஆயில் இருந்தாலும் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு இந்த வெங்காயத்தை நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி வதக்குனிங்கன்னா தான் பிரியாணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு. இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் நான் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் போட்டுட்டு ஒரு 2 கிளறினிங்கன்னா போதும். அவ்வளோதான். இப்போ புதினா மல்லி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு கையளவுக்கு இது கூட சேர்த்துக்கோங்க. அதை சுருண்டு வர அளவுக்கு ஒரு 2-3 செகண்ட் வதக்கலாம். இப்போ புதினா மல்லி வதங்கினோடனே 3 தக்காளி இது கூட நான் சேர்த்துருக்கேன். இதோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு 250 கிராம் இருக்கும். ஒரு 6 பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்குறேன். லைட்டாக கீரல் போட்டு சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளி ஒரு அரை பாகம் வதங்கட்டும். இப்போ அரை பாகம் வதக்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் எடுத்த அரிசி காளான் அளவுகளுக்கு ஒரு 30 கிராம் பூண்டு, ஒரு 75 கிராம்லேருந்து ஒரு 60 கிராம் வரைக்கும் இஞ்சி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த அளவுகள் குறைச்சிடாதீங்க. இதோட கொஞ்சம் அதிகமானாலும் பரவாயில்ல. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு ஒரு 15 செகண்ட் நீங்கள் வதக்குனிங்கன்னா போதும். ரொம்ப பச்சை வாசனை போகணும்னு அவசியம் இல்லை. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற காளான் இது கூட சேர்த்துக்கலாம். காளான் சேர்த்துட்டு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ அரிசிக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். 3 டம்ளர் அரிசி சேர்த்தோம், அதனால் 4 டம்ளர் தண்ணி நான் சேர்க்குறேன். 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் தண்ணி. இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இப்போ மீதி இருக்கிற கொத்தமல்லி புதினா இலை கொஞ்சம் இருக்குது, அது இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உப்புலாம் நல்லா செக் பண்ணிக்கோங்க. உப்புலாம் பார்த்ததுக்கப்புறமா இது ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா மூடி போடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் அந்த பச்சை மிளகாயில், தக்காளியில் உள்ள ஃப்ளேவரு, காளானில் எல்லாம் நல்லா இறங்கும். பிரியாணி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம
அரிசி வந்து தண்ணியை வடிகட்டிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா தண்ணி வற்றிடும், அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ அரிசி சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்துட்டு உப்புலாம் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ லெமன் வந்து ஒரு லெமன் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு சின்ன லெமன் எடுத்திருக்கேன், அதனால் 1 சேர்க்குறேன். பெருசாக இருந்ததுன்னா ஒரு அரை மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். 2 நிமிஷம் வெந்தோடனே தண்ணியெலாம் நல்லா வற்றிடும். அதுக்கப்புறம் நம்ம தம் போட்டுக்கலாம். காளான் பிரியாணி பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வரணும்னு நினைக்கிறவங்க பொறுமையாக வீடியோ பாருங்கள். இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு பத்தில் நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த தண்ணியெலாம் பாருங்கள் நல்லா வற்றிடும். பாருங்களேன், ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, மீடியமில் வச்சுக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இது ஒரு மூடி போட்டுடலாம். இப்போ ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சு சூடு பண்ணியிருக்கேன் ஏற்கனவே. அது மேலே இந்த பிரியாணி தூக்கி வச்சுட்டு மேலே ஒரு வெயிட் வச்சுருக்கேன், இடிக்கிற கல். அனல் பாருங்கள், இந்த அளவு தான் வச்சுருக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா யோசிக்காமல் நீங்கள் வந்து பிளேட்டை ஓப்பன் பண்ணிடலாம். பிரியாணி வந்து கமகமன்னு தயாராகிடும். பாருங்கள், ரொம்ப சிம்பிளான உதிரியான டேஸ்டியான காளான் பிரியாணி தயாராகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி செய்யுங்க. அதே மாதிரி இந்த தோசைக்கல்ல தம் போடும்போது அந்த தோசைக்கல்லை ஈஸியாக நம்ம வந்து திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட வந்து நீங்கள் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த பிரியாணிக்கு, ஆயிலுக்கு பதிலாக. பார்த்தீங்களா, இப்போ சுவையான காளான் பிரியாணி நல்லா உதிரியாக சூப்பராக தயார் பண்ணிட்டோம். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.